இரும்பு சத்து அதிகமாக உள்ள இந்த முருங்கைக்கீரை வேணும்னாக்கா முருங்கை மரம் நம்ம வச்சுருக்கணுமே, முருங்கை மரம் வைக்க இடம் இல்லையேன்னு நிறைய பேர் கவலைப்படுவீங்க. இதுக்கு நிறைய இடம்லாம் தேவையில்லைங்க. நம்ம வீட்டை சுற்றி 2, 2 அடிக்கு நம்ம இடம் விட்டு கட்டுவோம் வீடு. அந்த மாதிரி இருக்கிற இடமே இந்த முருங்கை மரத்தை வளர்கிறதுக்கு போதுமானது. இந்த முருங்கை மரம் கீழே வளரும் போதே நம்ம ஒடிச்சு ஒடிச்சு கிளைகள்லாம் கீழே உள்ளப்போ ஒடிச்சு விட்டுட்டோம்னா மேலே அது மாடிக்கிட்ட படர்ந்துருக்கும். ஏன் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும்னா நம்ம பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாடிக்கு வந்தோமா அந்த முருங்கை எவ்வளோ இலை தேவையோ அதை நம்ம பறிச்சுக்கலாம். அப்புறம் இந்த பின்னாடி போர் இருக்கிற இடம் இந்த முருங்கை மரம் வளர்கிறதுக்கு அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக விட்டுருப்போம். அதுவும் இதுக்கு போதுமானது தான். ஏன்னா முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் நம்ம பின்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் இடமா இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கலாங்க. சத்துக்கள் நிறைந்த இந்த முருங்கை இலையை நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சூப்பு போட்டு குடித்தோம்னா குழந்தைங்களுக்கும் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் இரத்த குறைபாடு சரியாகுங்க. அதனால் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் நம்ம எல்லோரும் வளர்ப்போங்க.